ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஃப்ரீ டைமில் சாப்பிட்றது இந்த அவுள் தாங்க. இந்த அவுளை வச்சு சூப்பரான டிஷ் பண்ணலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம். ஸோ அவள் கொஞ்சம் எடுத்து நல்லா தூவிக்கோங்க. ஏன் ஃபேஸ் காமிக்க அப்படின்னா, நீ கொஞ்சம் கேவலமாக இருந்தேன், அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கப்ஸ் அவல், இங்கே வந்து 1 கப் அவல் போட்டிங்கன்னா 2 கப் தண்ணி போடுங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 கப் அவல் போட்டிங்க அப்படின்னா 3 கப் சேர்த்துக்கோங்க, +1 தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதே 10 கப் அவல் போட்டிங்கன்னா 11 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஆனால் நம்ம அவல் போட்ட கப்புலேயும் தண்ணி ஊற்றுற கப்பில் சேமாக தான் இருக்கணும். அது டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டே மாறிடும். ஸோ நல்லா கழுவிடுங்க. நல்லா வந்து ஏன்னா அதில் பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லியிருக்காங்க, 5 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கும் போது அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். அப்புறம் நல்லா நான் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. நான் கொஞ்சமாக அவுள் எடுத்துருக்கேன். ஸோ அப்புறமா பால் ஊற்றுங்க. சில்ட்ரன்ஸுக்கோ இல்லை நம்ம எவ்வளோ எல்டர்ஸாக இருந்தாலும் கிராண்ட் மதராக இருந்தாலுமே பால் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே பிடிச்சிரும். நம்ம இது தேங்காய் பால் எல்லாமே நமக்கு வந்து ஃபேவரட் தான். ஸோ எனக்கு உங்களுக்கு அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து தேங்காய் பால்னால் ரொம்ப பிடிக்கும், பால்னால் ஓகே தான். ஸோ அதுவும் ப்ரூ போட்டு குடிக்கிறதுலாம் பிடிக்காது. ஸோ நார்மலாக சீனி போட்டு சாப்பிடுவேன். ஸோ அப்புறமா வந்துட்டு சீனி வந்து அளவாக நம்ம போட்டுக்கோங்க. ஸோ எங்கள் அக்காவுக்கு தான் பண்ணுறேன். ஸோ அதனால் எங்கள் பாருங்க போட்டுக்கிட்டே இருக்கா எக்ஸ்ட்ரா. ஸோ அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பார்த்திங்களா, உள்ளே கொண்டு போய் கோவத்தில் வச்சுட்டு வரா. நல்லா கிண்டிட்டு நல்லா இந்த பால் வந்து வேக வச்சங்க பாருங்க, காய வச்ச பாலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளே தெரியக்கூடாது, பால் அவ்வளோ முங்கிடணும், எடுத்தால் தான் தெரியணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சாப்பிட்றா அப்படின்னு. வாவ் சூப்பராக இருக்குடி அப்படிங்கா. நம்பலாமான்னு தெரில. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.